தையூர் கோமான் நகர். பரத் கரெக்டா? கரெக்ட் மாம்ஸ். ஓகே. சோ 101வது மேட்ச்ல யார் யாரு சிறப்பா விளையாட போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். 101 நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாள் தான். அந்த 101வது மேட்ச் தான் இப்ப பார்க்க போறோம். முதல் பந்து தூக்கி அடிச்சார்கள். லெக் திசையில் ஆறான் பார்க்கணும். 101வது மேட்சோட முதல் பந்து 6 ஆக்கியிருக்காரு. கோமான் நகர் தையூர் டீம். சங்கு அப்படியே ஜாயின் பண்ணுங்க. டிஜே போறதுக்குள்ள ஒரு 2 கை விளங்கணும்னா இவங்க கேட்கற மாதிரி போடு, இல்லனா ஒரு 2 கை விளங்காம போயிடும். அதையும் சொல்லிட்டேன், பாத்துக்கோ. பாட்ட போடுறது விக்கி. விக்கி வாலண்டியர் சரி இல்ல, வாலண்டியர் விக்கி பாத்துக்கோ. எங்க ஆகாஷ் டான்ஸ் ஆட போறானா? ஆகாஷ் ஐயோ என்னைய தேடுறாங்களே. வாங்க ஆகாஷ், ஏத்தி விடுங்க ஏத்தி விடுங்க. ஓடி ஓடி வந்திருக்கீங்க நல்ல கானா பாட்டோட வைப் வாங்குறதுக்காக. நல்ல கானா பாட்டா போட சொல்லுங்க. கானா பாட்டலாம் போட முடியாது. கானா பாட்டு போட்டா மட்டும் ஆடிடுவாரா இவரு? இல்ல இல்ல. ஆஹா, புல் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பேரி ரொம்ப கலாய்கிறாரு. இதுக்காகவே பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு லிட்ஸ் கிட்டே நான் ஸ்டெப் கேக்குறேன். லிட்ஸ் எங்க இருக்கீங்க? ஒரு 4 ஸ்டெப் சொல்லி கொடுங்க. யாரு லிட்ஸ் சாங் மாம்ஸ்? 4 ஸ்டெப் சொல்லி தரணுமா? எப்படி எந்த மாதிரி ஸ்டெப் வேணும்? உன் காலை உடைச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஐயோ செம ஷாட். அவங்களோட ஜாப் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல சொல்லு. ஓகேவா? ஓகே, தமிழ்ல புரியுதா? ஓகே. குயின்ஸ் இந்த ஈவென்ட் இந்தோட தலைப்பு இது சியர் கேர்ள்ஸ்னு. கேட்ச் இந்த நேரத்துல கேட்ச் இல்லையா? அவுட்டுங்க. கேட்ச் தான், கேட்ச் தான். கீப்பர் பிடிச்சிருக்காரு. அதுதான் வந்து சொல்றேன், இந்த ஆப்ல போட்டு இப்படி தான் வந்து ஆடுவாங்க. மடிச்சு விடாது. ஓரா ஏ டைப்ரைங் காலா முன்னாடி போ ஆடு. பவுலர் வாங்க. நான் பவுலர் இங்க. யார் பவுலர்? நான் டான்ஸ் ஆடுறேன்னா செவுத்தை பிடிச்சி தள்ளி விடுறேன். உன்னை என்ன செவுத்தை தள்ளி விட சொன்னாங்க? டான்ஸ் ஆடு. நான் கொரோனாக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன் நான். போடு தம்பி, இப்படி வா. ஆடுறது தானே வந்த. என்ன விக்கெட்டா? இல்ல இல்ல, அப்பான விக்கெட் தான். இந்த மனுஷன் ஆடுறதுக்கு வந்து செவத்தை தள்ளி நிற்கிறாரு. இங்க யார உன்னை செவத்தை தள்ள சொன்னாங்க? என்னையா இருக்கு ஸ்டெப்? டிஆர், நான் டிஆர் ஃபேன். ரெடி பவுலர் ரெடி. பேட்ஸ்மேன் ரெடி. எஸ் ப்ளே. ஒரு பெரிய நோ பாலுங்க. எங்கேயோ தூக்கி போட்டாருங்க பால். நோ பால் எங்கேயோ போயிடுச்சு. 2வது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஓவர்ல 14 ரன். பேட்ஸ்மேன் காட் சேஞ்ச் ரைட்டா மாறோம். அட் டைம்ல 2 காலை தூக்கினா 2 பல்லு போயிடும். பரவாயில்லையா? அவங்க பேச்செல்லாம் கேட்காத தயவு செய்து. இது டீராஞ்சந்திர ஸ்டெப் இல்ல. இது
டிஸ்கோ பார்ட்ல இருந்து வைடுங்க, வைடு கொடுத்திருக்காங்க அம்பையர், வைடு கொடுத்திருக்காரு. வெறி கொண்டு இருக்காரு அம்பையர். நாங்க இங்கெல்லாம் சேர் கேர்ள்ஸ் கூட ஆடுறத பார்த்து Batsman got set. Right up over. Again. எங்களுடைய கோவள ஊராட்சி மன்றத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய மதனன் அவர்களை விளையாட்டுக்குழு சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். எங்களுடைய ஊராட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் செயலர். புல்டாசா தூக்கி வந்து போட்டாருங்க. சரியான ஷாட். மீண்டும் ஒரு நோ பால், ஃப்ரீ பவுண்டரி. ஆனா 6 இல்ல, 4 ஓட்டங்கள். திருப்பூர் தொகுதி மக்களே, இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. இளைஞர்களே, நிறைய மேட்ச் இருக்கு. முதல் ரவுண்டு தான் போயிட்டு இருக்கு. சோ முதல் சுற்றுல 101வது மேட்ச் தான் நீங்க பாத்துருக்கீங்க. இன்னும் நிறைய த்ரில்லிங் மேட்சஸ், ஃபன்னி கேம்ஸ், நிறைய ட்விஸ்ட், நிறைய நீங்க சிரிப்பதற்கான நிறைய விஷயங்கள் இந்த டோர்னமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. மறக்காம நீங்க இந்த லைவ், இந்த டெலிகாஸ்ட பாருங்க நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுக்கான என்னங்க இன்னொரு 10 நாளா உங்களுக்கான நேரம் கிடைக்கும் பொழுது இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க பாருங்கன்னு நான் கேக்குறேன். எஸ் அக்கா, நிறைய சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நிறைய வந்து சிந்திக்கிறதுக்கான கேள்விகளும் நிச்சயமா இந்த மேட்சை சிந்திக்கிறதுக்கு தாங்க. எஸ். சோ ஒரே டைம் சிந்திச்சுனே இருக்க கூடாதுல, சிரிப்பு கொஞ்சம் தேவைன்றத இடையில இடையில நான் டான்ஸ் ஆட வரேன். எப்படி பாரு கரெக்ட்டா மேரி சம்பிச்சு போயிட்டாரு. வைடு மறுபடியும் வைடு கொடுத்திருக்காங்க. நல்ல ஆக்ஷனோட போடுறாரு. பட் விண்டு அதிகமா இருக்கிறதுனால வெளியில போடுறாரு. மாம்ஸ் எனக்கு அதுதான் புரியல. மணி கரெக்டா 11:35. ஆனா காத்து இருந்துகிட்டே இருக்கே. அவுக்கம் அது அவுக்கம் ஐ டோன்ட் நோ. எல்லாம் மேல இருக்கிற பண்ற செயல். ஓகே. சோ காலையிலே பேரி சொன்னாரு விண்டோல டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு. புரட்டி புரட்டி எடுக்குதுங்க வெயில, முடியல. அதனால எனக்கு தோணுது, இருங்க நான் முடிச்சு சொல்றேன். நம்ம முடிச்சு வாலண்டியர்ஸ் பானையில தண்ணியை கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணுங்க. அடிச்சாரா இல்லைங்க? கீப்பர் கையில தான் இன்னும் பால் இருக்கு. எஸ், அது ஒரு டாட் பால். அண்ட் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. எஸ், கோவளம் ஃபெஸ்டின் கேள்விக்கு என்ன பதில்? நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க, பதில உடனே சொல்லாதீங்க. இல்ல இப்ப மைக்ல சொல்லுங்க. ஆஹா, ஓஹோ ஓஹோ, எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. 6 எங்கேயோ போய் வந்துச்சுங்க. காட்டேஜ் காட்டேஜ்ல தாஜ் பிச்சர்மென்ட்ஸ்க்கு காட்டேஜ் கிட்ட போச்சுங்க. அடா ஆடுங்க. இல்ல இல்ல, நான் உங்களை பார்த்து நான் ஆடுறேன். அதுக்கு தான் எங்களுக்கு ஸ்டெப் வர மாட்டேங்குது. இந்த பாருங்க, ஃப்ரீட்டா ஃப்ரீட்டுங்க. இல்ல முடியறதுக்குள்ள இவருக்கு எப்படி டான்ஸ் கத்து கொடுக்கலாம். நான் வேற ஒண்ணும் இல்ல. முன்னாடி பார்த்தா அந்த கேமராமேனை பார்த்து எப்படி ஆட முடியும்? அதுல யோசிக்க மாட்டீங்களா? எப்படி கத்து தரணும்? டீச்சர் கூட முன்னாடி நின்று தான் கத்து தருவாங்க. அது போல தான் நீங்க எங்களுக்கு ஆசிரியர் மாதிரி. கேளுங்கள் சொல்லி தருவீர்களா? என்ன கேட்கணும்? ஃப்ரீட் ஃப்ரீட் அம்பையர் சொல்றாரு. ஃப்ரீட் அவர் நினைவெல்லாம் இங்க தான் இருக்குது. அம்பையர் எஸ், இந்த ஃப்ரீட் ஆறா மாத்துவாரா? மறுபடியும் காட்டேஜ் பக்கம் தூக்கி அடிப்பாரா? மண்ணு சுடும், நெருப்பும் சுடும். ஓகேவா? மண்ணு மட்டும் சுடாது, நெருப்பும் சுடும். வேற என்ன சுடும்? குண்டு சுடும். ஆஹா, நான் மீன் பிடிக்கிறேங்க வந்து. இந்த விசிறி வேலை ஓடுறாரு பேர், விசிறி வேலை.
ஆமா 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 ஆகா 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 ஆமே ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அண்டங்காக்கா மாதிரி இருக்குது உனக்கு வா ஆகாஷ் டான்ஸ் ஆட வந்துட்டு என்ன ஸ்டெப் நீ போட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் போட்டேன்னு சொல்லு பாப்போம் இல்ல நான் செவரை தள்ளுற இல்ல நான் சோப்பு போடுற இல்ல நான் மீன் பிடிக்கிற என்ன பண்ற டிஸ்கோ பாட்டுல டிஸ்கோ படத்துல இருந்து பாட்டு போட சொல்றாங்கப்பா தின்னா நான் ஆட மாட்டேன் அகைன்ஸ்ட் தி விண்ட்ல சிக்ஸ் அடிக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் இருந்த போல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு இல்லைங்க ஆக்சுவலா லெக் சைடு அகைன்ஸ்ட் தி விண்ட் ஆஃப் சைடு வந்து வித் தி விண்ட் சோ இத ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் பார்க்கலாமா ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அவரு இதுக்கு முன்னாடி விளையாடி இருந்தானா ட்ரை பண்ணுவாரு பாப்போம் நினைக்கிறேன் டீம் மதன் இறங்கிட்டாரா அடுத்துதானா சோ மதன் ஒருத்தர் இறங்குவாரு அடுத்து அவருக்கான ஸ்பெஷல் பாட்டா ஏதாவது டிஜே போட்டு வச்சிருக்கேன் எங்களோட ஊராட்சியோட செயலாளர் சொல்றீங்க அவர் இறங்க மாட்டாரு கட்டிட்டாரு டைட்ல ஒரு ஓட்டமா ரெண்டு ஓட்டமா பால் அப்படினு கத்த ஒரு ஓட்டம் மட்டுமே இல்ல மாம்ஸ் இது வந்து பேட்டிங் டீமோட மதன் அவரோட பிறந்த நாளாம் இன்னைக்கு சோ பிறந்த நாள் எல்லாரும் வந்து நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே பாடுங்க மதன் அவர்களுக்கு இந்த நேர பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிய வேற என்ன சொல்ல போறீங்க ஹாப்பி பர்த்டே பாடு பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் அம்பேர் சர்மா ஜி கே பேட்டா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றாருன்னு நினைக்கிறேன் சர்மாஜி நேத்து ஆடினார் பேருங்க ஒரு ஆட்டம் ஆடாடாடாடாடாடாடாடா முகத்துல அந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே சேர் கேர்ள்ஸ் கூட ஆடும்போது என்ன ஒரு பெரிய தூக்கி அடிச்சாரு போச்சா ஆமாங்க போச்சு 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 போடா போட பொடி பயலே ஆகாசு மாட பயலே டான்ஸ் ஆட தெரியல ஏமாதன் ஆமோ உனக்கு இருக்குதுப்பா இருக்குது இப்ப விக்கியா டிஜே யாரு இப்ப போட்டது இந்த சவுண்ட போட்டது டிஜே தான் போட சொல்றது உனக்கு இருக்குதுப்பா ஸ்டாப்லர் அடிக்கிறேன் கையில பவுலர் கம் ரைட் அரவுண்ட் சர்மா உன் கவனம் எல்லாம் அங்க அம்பையரிங்ல இருக்கட்டும் ஓ மை குட்னஸ் சூப்பர் டெலிவரி ஆக்சுவலா சம பால்ல நல்ல ஒரு ஸ்லோவா வந்து அவுட் சைடு போட்டாரு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாரு இப்ப பேட்ஸ்மேன் இந்த டெலிவரி என்னவா இருக்குன்னு சொல்றீங்க நான் 6ன்னு சொல்ல வரேன் 6 இல்லை ஒரு ஓட்டம் மட்டுமே சூப்பர் நம்ம சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு எல்லாமே ஆப்போசிட்ல தான் நடக்கும் அதனால தான் 6ன்னு சொன்னேன் சிங்கிள் வந்திருக்கு ஓஹோ மறுபடியும் நான் 6 தான் சொல்ல போறேன் சொல்லிட்டேன் கேட்ச்ல முடிஞ்சிடுச்சு ஐயோ நான் சொல்லிருக்கேன் கேட்ச் டிராப்னு சொல்லி இருந்திருக்கணும் அப்ப பிடிச்சிருப்பாங்க பாவங்க
ஆக்சுவலாக கஷ்டமான விஷயம், இந்த மண்ணில் ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாடி செம்மையாக டயர்ட் ஆகும், அது இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகும். கரெக்டா சொன்னா காஷ். அண்ட் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஸ்டேஜ்ல ஆடி டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்க. அதை ஓ ஒரு மாதிரி நல்லா யோசிச்சு போடுறாரு பவுலரு அரௌண்ட் த விக்கெட்லேருந்து. ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் ஆஃப் சைட் பாலை வந்து நல்லா அக்ராஸ் கொண்டு போகணும் பேட்ஸ்மேனுக்கு, அப்போ தான் பேட்ஸ்மேன் அடிக்க கஷ்டப்படுவார். ரொம்ப லெக் சைடில் போடுறாரு. பேரி என்ன நினைக்கிறீங்க? எஸ் இதுதான் சொன்னேன், எக்ஸாக்டாக இதை தான் சொன்னேன். எஸ். ஸோ 4 ஓவர் இங்கே முடிவுக்கு வருது. கைஸ் தையூர் 55 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு உள்ள ஆடிட்டு இருக்காங்க. ஆஹா, ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி ரைஸ் த்ரூ ஆயிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 overs 60 runs. 4 ஓவர் முடிவில் 60 ரன்கள். விமல் சர்மா ஃபாஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். எஸ் கேட்ச் என்ற ஒரு கால் அண்ட் another wicket. ஆஹா வருவார் இப்போ பர்த்டே பாய். எஸ். இல்லையா எங்க அவரை இறக்கி விடுங்க. பேரி ஸ்கோர் அப்படியே மட்டும் சொல்லி விடுங்க. பேரி எவ்வளவு வரும் நம்ம சும்மா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கடைசி 3 பால் இருக்கு. இப்போ கைஸ் தையூர் 62 அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 பால் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் ஒரு 70. ஓ மை, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ நல்லா செமையா போய்கிட்டு இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் சுவாரஸ்யமா, இன்னும் ஒரு கிக்கா இந்த டோர்னமெண்ட் சூப்பராக நடந்துட்டு இருக்கு.
டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் ஒரு பெரிய ஷாட் அடிச்சாரு, எங்கேயுமே போகல, 2 ஓட்டம் மட்டுமே. ஆமா அதேதான். 65 ரன் வருது MM காய்ஸ் தையூருக்கு. அண்ட் கடைசி பந்து இப்போ வரப்போகுது. 65. ஆமா 65. அடேங்கப்பா, என்னமோ இன்னைக்கு எல்லாமே ஹை ஸ்கோரா போகுது. இன்னைக்கு காலை தான் சொன்னேன் நிறைய ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் வந்தது அப்படின்னு. தூக்கி அடிச்சாருங்க. 4 6 4 70 ரன் சொல்லியிருந்தேன். டார்கெட் 70 செட் பண்ணிருக்காங்க MM காய்ஸ் தையூர். ஆடவே இல்ல அவரு. என்ன டார்கெட்? என்ன 69 ஓட்டங்கள் அதோட சேர்த்து. அண்ட் இப்ப 70 ரன்ஸ் அடிச்சா வின்னு. 70 அடிச்சா வின்னா? ஆமா, ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் 70 அடிக்கணும். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. இப்ப நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எம்எம் காய்ஸ் தையூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்துட்டு 70 ரன் டார்கெட் கொடுத்திருக்காங்க கோவளம் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளவு ரன் தான் அடிக்கிறாங்கன்ட்டு. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சு வின் பண்றாங்களா இல்ல இவங்க போலிங் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஏசிசி யங்ஸ்டார் செம்பாக்கம் கேப்டன் அண்ட் டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் பண்டிதமேடு கேப்டன், ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் தையூர் எம்எம் ஸ்டார்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. பரத் ப்ரோ, நீங்களும் ஆகாஷ் மாதிரி வந்து வைப் பண்ணலாம்ல? ஆகாஷ், பரத் தம்பி ஒருத்தர் வந்து என் காதுல கானா பாட்டு வேணும்னு கேக்குறாரு. தம்பி வா தம்பி, எந்த ஊர் நீ? வா, ஆர்வமா வந்து கேக்குற. உன் பேரு உங்க டீம் பேர் சொல்லு, எதுக்கு உனக்கு கானா பாட்டு வேணும்னு சொல்லு. பாட்டு போட மாட்டாப்போ, நீ எதனா பேசினாதான் நான் பாட்டு போடுவேன். டான்ஸ் எங்க ஆட போற? ஸ்டேஜ்னா இதுவும் ஸ்டேஜ் தான். சேர் கேர்ள்ஸ் இருக்குச்சுங்க, அந்த இடமும் ஸ்டேஜ் தான். நீ எந்த ஸ்டேஜ்ல அவங்களோட ஆட போற? சேர் கேர்ள்ஸ் கூட ஆட போற? அந்த அக்காவும் கூட ஆட போறியா? நான் அந்த அக்கா கூட ஆடினா தான் நான் கானா பாட்டு போடுவேன். ஆடுறியா? நம்ம 2 பேரும் போய் ஆடலாமா? அதெல்லாம் வேணாங்க. ஆகாஷ் நீ வராது தயவுசெய்து. அங்க எதுவும் செவரு இல்லை, நீ ஒண்ணு தள்ளுன்னு தள்ளுறதுக்கு செவத்துக்கு. ஓகே, தம்பியோட நான் போய் ஆடுறேன். நான் காலையில புஷ்அப் எடுக்கல, அதனால புஷ்அப் எடுத்தேன். புஷ்அப் எடுப்பேன். நீ இப்படி ஆடினா அப்புறம் செப்பல் தான் எடுக்க வேண்டியது வரும். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆகாஷ், இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள நீ ஒரு பெஸ்ட் டான்சர்னு விருது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷமும் எவ்வளவு ட்ரை பண்ண, பட் நீ கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற. கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அப்பத்துல இருந்தே செவரியே தள்ளி நிக்கிறேன். செவரே தள்ளிட்டு இருக்கேனா? ஆமா. சரி, எனிவேஸ் கமிங் பேக். அததான்டா நானும் சொல்றேன், ஏன்டா படுத்துறீங்க? எனிவேஸ் 70 ரன் நீங்க டார்கெட். 70 அடித்தால் வெற்றி. என்ன மாம்ஸ் நினைக்கிறீங்க? கோவளம் சான்ஸ். கோவளம் ஓபனிங் இறங்கி அந்த ஒரு ஓவர் விளையாடுறத வச்சு பிரெடிக்ஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் திடீர்னு நிறைய பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது அந்த டீம்லாம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி கோவளத்தில் இருக்கிற டீம்ங்க. ஸோ நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 7th மேட்ச் நடக்க போகுது. 7th மேட்ச்க்கு அடுத்த மேட்ச் 8th மேட்ச் நடக்க போகுது. அந்த 8th மேட்ச்லையுமே ஒரு கோவளம் லோக்கல் டீம் தான் ஆகிட போகுது. அதில் ரியாஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஒரு பையன் வந்து ஆட போகிறான் அந்த மேட்ச்சில். ஸோ சங்கமாம்ஸ், எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இந்த வருஷம் கிரிக்கெட் மட்டும் தானே, இல்லை போன வருஷம் ஃபுட்பால் நடத்தணும், அதே மாதிரி ஃபுட்பாலு வாலிபால் இந்த மாதிரிலாம் இருக்கா? தெரியாது, இதுவரைக்கும் தகவல் இல்லை. அப்படி வந்தால் அறிவிப்புகள் வரும். ஓகே, ஏன்னா வாலிபால் வந்து கிரிக்கெட் ரொம்ப பரவலா ஃபேமஸா நிறைய
சப்போர்ட்டிவாக கிடைச்சது, பாசிட்டிவ் ஆன்சரபிள்லாம் கிடைச்சது. ஸோ அந்த வகையில் இது உடனே வந்து இந்த டோர்னமெண்ட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போன தடவை இந்த தடவை நிறைய ப்ரிப்பரேஷனில் டீம் மீட்டிங் போட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை உருவாக்கணும். பட் லாஸ்ட் இயர் மாதிரி ஃபுட்பால், வாலிபால், இதர கேம்ஸ்லாம் இருக்குமான்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தகவல் கிடைக்கல. வந்தாலும் நல்லது தான். இல்ல மாம்ஸ், நம்ம ஏரியா பையன் ஒருத்தவன் வாலிபால் சூப்பரா ஆடுவான்னு அவனே சொல்லியிருக்கான். சாரோன்னு சேர்த்துப்பீங்களா? சேர்த்துப்பேன். இதுலயா சேர்த்துப்பீங்களான்னு கேக்குறீங்க? நிச்சயமா, ஷுவரா. விக்கி கூப்பிடுறாங்க உங்களை, உங்க அக்கா கூப்பிடுறாங்க. ஆட போற டீம் யாரு பாத்தீங்கன்னா ஏசிசி யங்ஸ்டார்ஸ் செம்பாக்கம் வர்சஸ் டைட்டன்ஸ் 11 கிங்ஸ். டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் பண்டிதமேடு கேப்டன் அண்ட் ஏசிசி யங்ஸ்டார்ஸ் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வாங்க. கேப்டன்ஸ் வாங்க. நெக்ஸ்ட் டீம் கேப்டன்ஸ் வாங்க. பண்டிதமேடு கேப்டன், பண்டிதமேடு கேப்டன். So Akash, இங்க பாத்தீங்கன்னா டாஸ் டைம். நெக்ஸ்ட் மேட்ச்க்கான ஏசிசி யங்ஸ்டார்ஸ் செம்பாக்கம் கேப்டன் அண்ட் டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் பண்டிதமேடு கேப்டன் ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க. சோ ரூல்ஸ் தெரியும்ல இந்த மேட்ச். குமரா டைவர்ட்ரா ஆரட்டரியா ஸ்டோர் ப்ளே ஜாதா ப்ளே லெக் பை கிடையாது. So any doubts? Nothing. So யார் டாஸ் கேட்க போறீங்க? ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் யார் கேக்குறீங்க? இப்ப டாஸ் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் பண்டிதமேடு கேப்டன் கேட்க போறாரு. ஹெட்ஸ் இட்ஸ் a call, டெயில்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது ஏசிசி யங்ஸ்டார்ஸ் செம்பாக்கம். என்ன சூஸ் பண்றீங்க? பேட்டிங் சூஸ் பண்றீங்க. எதனால பேட்டிங்? சோ ஃபர்ஸ்ட் ரன் அடிச்சு கொடுத்துட்டு அவங்கள சேஸ் பண்ண வைக்கணும், கொஞ்சம் பிரஷரை போடலாம் அவங்க ஆப்போனன்ட் டீமுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். சோ டாஸில் வெற்றி பெற்ற ஏசிசி யங்ஸ்டார்ஸ் செம்பாக்கம் அணியினருக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. சோ வாழ்த்துக்கள் அண்ட் ரெடியா இருங்க. இன்னைக்கு முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் ஹோம் டீம் அணியினர் ஒரு ஓவர் முடிச்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் லூஸ் பண்ணாம. டார்கெட் 70 ரன்ஸ் டு வின். 24 பால்ல 60 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அப்படினா 10 ரன் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஹவுஸ் மை கால்குலேஷன் டக்குனு. இப்போ இரண்டாவது ஓவர்ல ஒரு 3 6 வரும் நான் சொல்றேன். ஆகாஷ் என்ன நீங்க சொல்றீங்க? புரியல மாம்ஸ், என்ன கேட்டிங்கனே? 3 6 இந்த ஓவர்ல வரும்னு சொல்றேன். 3 6ஆ? எஸ். கண்டிப்பா வந்து ஏன்னா அகைன்ஸ்ட் தி விண்ட்லயே தூக்கி அடிச்சாங்க 6. சோ அந்த பேட்ஸ்மேன் வரும்போது நிச்சயமா வரும் அப்படின்னு எனக்கு என்னோட கெஸிங். ஆனா பவுலர் முன்பு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ் குவிஸ் நடந்துட்டு இருக்கு. கீழடியில் அருங்காட்சியம் அமைத்தவர் யார்? ஸோ கீழடி ரொம்ப ஃபேமஸா இருந்தது, அங்க அருங்காட்சியம் மியூசியம் அதை செட்டப் பண்ணது யாரு அப்படின்றது தான் கேள்வி. அண்ட் இதற்கு சரியான பதில் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து அமைத்துள்ளார். அண்ட் இதற்கான சரியான பதில முதல்ல அனுப்புனது யாருன்னு பார்த்தா சக்திவேல். அண்ட் அவருக்கு 1000 ரூபாய் நம்ம ஆன்லைன்ல அனுப்பிவிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி போயிடுச்சு. 6 ரொம்ப பெரிய 6 இது.
எஸ். அடுத்த பால் அதே போல போச்சு. நோ பால் கொடுத்திருக்காங்க. 6 நோ பால். நோ பால், ஃப்ரீ ஹிட், இலவச இணைப்பாக 6 ரன்கள் வர மாம்ஸ். ஹேட்ரிக் 6. பேரி ப்ரோ மழை காலம்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதே மாதிரி சங்கமாம்ஸோட ப்ரெடிக்ஷனும் அதே மாதிரி தான். ஒரே மாதிரி 3 6 வந்துருச்சு. இன்னும் முடியல. இதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் பால் இருக்கு. இல்ல 3 6 வரும்னு சொன்னாரு. 3 6 வந்துருச்சு. 3 6 தான் வரும்னு சொன்னாரு. 3 6 வந்துருச்சு. வந்துருச்சு. நான் தான் சொன்னேன் 3 6 இந்த ஓவர்ல 4 வரும் அப்பனா. 4 வருமா? ஆமா. அவர் இன்னொரு சொல்லவே இல்லையே 4வது. 3 தாங்க சொன்னாரு. இல்லங்க அவர் 3 தாங்க வரும்னாரு. ஆனா அவர் சொன்னது நடக்காது. அதனால இன்னொன்னு வரும். 4ஆ மாறிடும் இந்த ஓவர் முடியும் போது. ஓகே. எனிவேஸ் இங்க ஒரு சிங்கிள். இன்னும் 1 பெண்டிங் இந்த ஓவருக்கு. ஒரு பால் தான் இருக்கா? இல்ல ஒரு 6 பெண்டிங். இன்னும் 2 இருக்கு. 2 பால் இருக்கு. ஓகே. எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி சங்கமாம் சாரி. சோ அவர் சொன்னா நடக்காது. ஒரே ஒரு வெறும் 6 அடிக்கிறாங்க. இன்னும் ஓவர் முடியல. கடைசி பந்து இந்த ஓவர்ல. அது ஒரு 1 இல்ல 2 மாத்துவாங்களான்னு பார்க்கணும். அடிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 பால்ல 33 ரன் கொடுத்திருக்காரு குமார். அண்ட் இப்ப 2 ஓவர்ல டீமோட டோட்டல் 43 விக்கெட் இழப்பின்றி. சோ இப்போ நடக்கிற இந்த ஓவர் இப்போ ஒரு 2 விக்கெட் விழுன்னு சொல்லியிருக்கேன். பாப்போமா என்ன ஆகாஷ்? வேணாமா? அகைன்ஸ்ட் தி விண்ட். சோ விக்கெட் விழாம 6 அடிக்கிறாங்களா விக்கெட்டுக்கு விழுறாங்களா பாப்போம். பேட்ஸ்மேன் டொங்குன்னு தட்டற போய் ஒரு 6 அடிச்சிட்டு இருக்காங்க. குயிக்கா மேட்சை வின் பண்றது தான் பாப்பாங்க. சோ பெரிய ஷாட் இங்க எதிர்பார்க்கலாம். 6 எதிர்பார்க்கலாம், விக்கெட்டும் எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 18 பால்ல இப்ப 27 அடிக்கணும். இந்த மேட்ச் 42 அடிச்சிட்டாங்க. எஸ் சாரி. எனக்கு இந்த மேட்ச் செம்ம க்ளோஸா போகும் தோணுது பாரி. இல்ல ஆகாஷ்,
சீக்கிரம் முடிஞ்சிடும். டான்சிங் ரோஸ் விட்டது. எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. பால் கடலுக்குள்ளே போய் எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. கண்டிப்பா கடல்ல விழுந்திருக்கு. மிகப்பெரிய ஆறு இது. ஓகே, ஒரு பிரம்மாண்டமான 6 பார்த்தோம். அதோட நான் இன்னும் ஒரு பார்த்திருக்கேன். குட்டி பையா பால் கொடுங்க. பால் தீபனே வச்சிருக்காரு. பால் கொடுங்க. தீபன் பால் இருக்கா? தீபன் எல்லாம் தண்ணியில போயிடுச்சுப்பா. 16 பால்ல 20 அடிக்கணும். இன்னொரு 6. எஸ், எட்டு பால்ல 32 ரன் ஆடி இருக்காரு சாம். என்ன ஹிட்டிங் பா. ஐயோ, ட்ரை பண்ணாரு. ஆக்சுவலா சாம் இவ்வளவு ஆடுறாரு, ஆனா எதுக்கு உடம்பு நோக்கி பவுலர் போடுறாருன்னு தெரியல. இன்னும் அவுட் சைட் ஆஃப் வைக்கலாம்ல பாரி? எஸ், அவுட் சைட் ஆஃப். வைடர் யாக்கர் தான் போடணும். ஸ்லோவர் போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்மளே ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கு போல இருக்கே. எஸ், ஆகாஷ் நல்ல வாய். அவுட் ஆயிட்டாரு சாம். பிரச்சனையே கிடையாதுங்க. 9 பால்ல 32 ரன் ஆடி இருக்காருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கடைசி பந்து இந்த ஓவர்ல. கேமராவை திருப்பிடாதீங்க, கேமராவை திருப்பிடாதீங்க. எப்பா டிஜே நீங்க பாட்டு போடலன்னு இங்க வந்து பாட்டு கச்சேரியை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜ் மேல. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, வெயிட் பண்ணுங்க. நம்ம அன்னைக்கு டான்ஸ் ஆடணும் இல்லையா, அந்த புலி புலி ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? முக்கியமா சியர் கேர்ள்ஸ் மேல ஸ்டேஜ்ல வந்து ஆடினாப்புல புலி புலி. எஸ், அந்த குட்டி பையன் என் பக்கத்துல இருக்கான். இப்ப நான் வந்து அவன் கூட ஆட போறேன். ஆடிட்டு அனுப்பி வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாரி 2 பேருமே வர சொல்றாங்க, உங்களையும் வர சொல்றாங்க. யாரு? டிஜேவும் அந்த குட்டி பையனுமா? ஓகே டிஜே நீ போவியாம்பா. சூப்பர் ஷாட்டுங்க, போயிடுச்சு. பட்ட உடனே தெரியுது 6. ஓகே, ஒரு வைடு. பேட்ஸ்மேன் செக்கிங் அப்பீல் கொடுத்திருக்காரு, கேட்டிருக்காரு லெகம்பர் கிட்ட. இப்ப டீமோட ஸ்கோர் 64 இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட்லி ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. வின்னிங் ஷாட் ஆரோட முடிச்சிருக்காரு. டீம் வின் பண்ணிருக்கீங்க. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் வெற்றி பெற்ற ரூபி ஃப்ரெண்ட்ஸ்
கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். ரொம்ப நல்லா விளையாடி அந்த அணியின் வெற்றிக்கு உதவிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ், ஓபனர்ஸ் அண்ட் ஒன் டவுன் 3 பேரும் சேர்ந்து கதையை முடிச்சிட்டாங்க. 70 ரன் ஒரு ஓவர் மிச்சம் வச்சு அடிச்சிருக்காங்க. 9 பால் மிச்சம் வச்சு அடிச்சிருக்காங்க. பெரிய விஷயம். ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த அணியினர்